நிகழ்ச்சி ஒரு அண்மைச் செய்தி. கொடைக்கானல் வத்தலக்குண்டு பிரதான மலைச்சாலையில் ராட்சத மரம் முறிந்து சாலையின் குறுக்கே விழுந்ததில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் செல்வராஜ். வணக்கம் செல்வராஜ், இருக்கக்கூடிய நிலவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ஆபரகம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் 60% மேலாக வனப்பகுதிகள் அமைந்துள்ளது. இது கொடைக்கானலுக்கு வரக்கூடிய பிரதான சாலைகள் 2 உள்ளது. வத்தலகுண்டிலிருந்து கொடைக்கானலுக்கு வரக்கூடிய பிரதான சாலை மற்றும் பழனியிலிருந்து கொடைக்கானலுக்கு வரக்கூடிய பிரதான சாலை. இந்த 2 சாலையும் சுற்றுலா பயணிகள் மட்டுமில்லாமல் உள்ளூர்வாசிகளும் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய சாலையாக இருந்து வருகிறது. இப்பகுதியில் சாலை ஓரங்களில் அதிகமான ராட்சச மரங்கள் இருக்கக்கூடிய நிலையில் அவ்வப்போது சிறியதாக மழை பெய்தாலும் காற்றடித்தாலும் இது போன்று சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய ராட்சச மரங்கள் சாலை நடுவே விழுந்து போக்குவரத்து தொடர்ந்து பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது. கொடைக்கானல் பொறுத்தவரை இந்த மலைச்சாலையில் அடிக்கடி இந்த போன்ற ராட்சச மரங்கள் விழுந்து போக்குவரத்து நெரிசல் பாதிப்பு ஏற்படுவது தொடர்கதையாகவே இருந்து வருகிறது. இந்த நிலையில் பெருமாள் மலை பகுதியில் ராட்சச மரமானது விழுந்து 1 மணி நேரத்துக்கு மேலாக அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு உள்ளது. சாலையின் அதாவது அந்த மரம் விழுந்த இரு பக்கங்களிலும் சாலைகளிலும் சுமார் 3 கிலோமீட்டருக்கு மேலாக வாகனங்கள் அணிவகுத்து நிற்கும் காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது. மேலும் தற்போது கொடைக்கானலில் தொடர் விடுமுறையின் காரணமாக அதிகமான சுற்றுலா பயணிகள் வந்துள்ளனர். இது சுற்றுலா வந்து மீண்டும் செல்லக்கூடிய நிலையில் இந்த போன்ற ராட்சச மரமானது சாலையின் குறுக்கே விழுந்ததால் வாகனங்கள் வரிசை கட்டி நிற்கிறார்கள். தற்போது வரை வனத்துறை அதிகாரிகளும் நெடுஞ்சாலைத்துறை பணியாளர்களும் யாரும் அந்த மரத்தை அகற்றுவதற்கு முன் வரவில்லை என்பது இதில் ஒரு பெரிய விஷயமாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் அப்பகுதியில் இருந்த வாகன ஓட்டிகள் அப்போது பெருமாள் மலை கிராம பகுதி மக்கள் அந்த மரத்தினை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் அந்த மலைச்சாலை பெருமாள் மலை பகுதியில் உள்ள மலைச்சாலையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஆபிரகாம்.